குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டபர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக பொறுமையாக படித்து பொறுமையாக எழுதலாம். உங்களுக்கு எந்த டவுட்டு தான் நாங்களே கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4500 வினாக்கள் இருக்கும். மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிய இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி அட்மிஷன் வந்து போட்டுக்க முடியும். அட்மிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம நேற்றே பார்த்தோம், மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் பாஜக தலைமையான மகாயுதி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுருக்காங்க. அதேமாதிரி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பற்றி வேறு எதுவும் தெரிய தேவையில்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி இருக்கும்போது முதல்வர்களுடைய பேர் வந்து படிச்சுக்கிட்டா போதுமானது. இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 4.10 லட்சம் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசத்தில் வந்து வயநாட்டில் பிரியங்கா காந்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எலெக்ஷன் நிற்கிறாங்க. முதல் தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அரசு பேருந்துகளில் பார்த்திங்கன்னா தினமும் 57 லட்சம் மகளிர் கட்டணமின்றி வந்து பயணம் செய்கிறாங்க தமிழகம் முழுவதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான விடியல் பயண திட்டம். ஓகேங்களா? திட்டத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நாள்தோறும் 57 லட்சம் மகளிர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்கிறாங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர்களின் விலக்கேற்றும் திட்டமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதாந்திர செலவில் ரூபாய் 882 வந்து சேமிக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுவாங்க. நீங்கள் உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரிப்பன் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா மரபு நடைப்பயணம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சென்னை ரிப்பன் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நிகழ்வாக மரபு நடைப்பயணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தொடங்கியிருக்கு. சென்னை மாநகராட்சியில் தலைமை அலுவலகமாக கருதப்படும் ரிப்பன் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியோ சாரசானிக் பாணியில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 லட்சம் செலவில் 132 அடி மைய கோபுரத்துடன் 252 அடி நீளமும் 126 அடி அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1913ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ரிப்பன் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1913ஆம் ஆண்டு தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரபு இதில் வந்து கொஸ்டின்ஸ் இல்லை, இந்த எப்போ கட்டினாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதிமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஜானகி எம்ஜிஆர் 100ஆண்டு விழா. ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி தான். இதுதான் கொஸ்டின், வேறு எதுவும் தேவையில்லை. தமிழகத்தில் முதல் பெண் முதல்வர். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் 4 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய குற்ற ஆவண பதிவு விவரங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. அடுத்து முக்கியமானது மும்பை தமிழர்களின் கேப்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ரிக் விட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசிக்கும் தமிழர்களால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வன். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர், அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். 1980 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக மும்பை போய் இப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டார். நிறைய மும்பையில் நடந்த பல தீவிரவாத தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இருந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. இது 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? தமிழர்கள் அதிகமாக இருக்கும் தாராவி பகுதி இருக்குங்க இல்லையா, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பகுதியில் தான் இவர் வசிக்கிறார். அடுத்து
அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் சார்லஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரது மனைவி கமிலா ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர இருக்கிறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு ராணி எலிசபெத் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டாங்க. இதனால் பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்து தடைப்பட்டுச்சு. இப்போ அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வராங்க. 2ஆம் எலிசபெத் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு தான் இறந்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் ஆஸ்திரேலியா மற்றும் சமோவா நாட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று திரும்பும்போது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு பிரிட்டன் பிரதமர். சிகிச்சை மேற்கொண்டவுடனே திருப்பி கிளம்பிட்டார். ஓகேங்களா. அரசு முறை பயணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த ஆண்டு வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இதை தாண்டி அவங்க கேள்வி கேட்காத மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கோம். கொஷின்ஸ் நீங்களே பார்த்துருப்பேன். உங்களுக்கு இதில் சாம்பிள் கொஷின் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லத்தி டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரெண்டில் எது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் தாராளமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.